எமது நாட்டின் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் நாங்கள் மனதார விரும்பவில்லை, ஆனால் மதிப்பளிக்கின்றோம். இந்த மனநிலை எனக்கு மட்டுமல்ல, எனது வயதையொட்டிய இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உள்ளது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் மானா சத்தியலிங்கம் தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வில் தனது கன்னியுரையாற்றும் போதே சத்தியலிங்கம் இதனை தெரிவித்தார். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த சபையிலே நான் 3 பிரதானமான விடயங்களை பேசலாம்னு நினைக்கின்றேன். ஒன்று, முதலாவதாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை தொடர்பாகவும், இரண்டாவதாக இந்த எங்களுடைய குறைநிரப்பு பட்ஜெட் சம்பந்தமாகவும், மூன்றாவதாக வெள்ள அனர்த்தம் தொடர்பாகவும் பேசலாம் என்றிருக்கின்றேன். இந்த இலங்கையினுடைய 10வது பாராளுமன்றத்திலே ஒரு மக்கள் பிரதிநிதியாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு வாக்களித்த வடகிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் முதல்கண் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த சபையிலே ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய மக்கள் சக்தி உட்பட இந்த சபையிலே இருக்கின்ற 22 பெண் பிரதிநிதிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலே இலங்கையில் இருக்கின்ற விசேட தேவைக்கு உட்பட்ட அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற விசேட தேவைக்கு உட்பட்ட சக பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நாங்கள் எதிர்க்கட்சி என்று சொல்லி இங்கு இருந்தாலும் அரசாங்கம் இந்த அரசு செய்கின்ற முன்னேற்றகரமான முற்போக்கான அனைத்து விடயங்களுக்கும் எங்களுடைய கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வயசு 56. இந்த 56 வருடங்கள் சிறு வயதிலிருந்து எங்களுடைய மனநிலை பொதுவாக எப்போதும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஏனையவர்களுடன் சமனாக நடத்தப்படவில்லை என்ற உண்மை, அந்த எண்ணம் சிறு வயதிலேருந்து எங்களுடைய மனத்திலே இருந்திருக்கின்றது. எனது தந்தையார் ஒரு கம்யூனிசவாதி. அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே இருந்தவர். அவருடைய வளர்ப்பிலே வந்தவன் நான். எனக்கு இனம், சாதி, சமயம், குலம் என்ற வேறுபாடு எனக்கு இல்லை. நான் எல்லோரையும் மனிதனாகத்தான் நான் பார்க்கின்றேன். இருந்தபோதும் கூட இந்த வெறுப்பு மனநிலை என்பது ஏன் வந்தது என்பதை இந்த சபை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கின்றது. இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியை கூட மற்றவர்கள் மதிப்பளிக்கும் அளவுக்கு மதிப்பளிக்க முடியாத ஒரு மனநிலை எங்களிடம் இருந்தது. இதற்குரிய எண்ணத்தை நான் சொல்றேன் என்றதை இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்போது இங்கு பதவியை ஏற்றிருக்கின்ற 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 3/2 பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசாங்கம் இவ்வாறான மனநிலை எழாத வகையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளையும் சமனாக நடத்துகின்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கு தனது உரையிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். நாங்கள் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நடத்தை மாற்றம்
அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு நாளில் ஏற்பட்டுவிட முடியாது. ஆகவே நாங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையை யார் முதலில் ஏற்படுத்துவது, அல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம், எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உதாரணமாக, நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. இந்த மாதம், கடந்த மாதம் இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை தடுக்காமல் ஒவ்வொருவரும் தனது உற்றார் உறவுகள் நண்பர்கள் இந்த யுத்தத்திலே இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஒரு நல்லெண்ண முயற்சி. அதேவாறாக இன்னொரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய இறந்த உறவுகள், யுத்தத்திலே இறந்த உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இன்றும் சில இடங்களிலே இராணுவ முகாமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு, நான் வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற பிரதேசத்திலே ஒரு துயிலும் இல்லம் இருந்தது. அந்த துயிலும் இல்லத்திலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அது யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு, உறவுகளுக்கு, அவர்கள் உறவுகள், பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடம் இன்று ஒரு இராணுவ முகாமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே போய் வருடத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பிள்ளைகளை, சகோதரங்களை, உறவுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு ஏற்பாடு வேண்டும். அந்த இடம் ஒரு மயானமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்தை தொடர்ந்து ஒரு இராணுவத்தினுடைய முகாமாக வைத்திருக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற அந்த நல்லெண்ணம் கட்டியெழுப்பப்படுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே போல நான் நீண்ட காலம் 25 வருடம் 30 வருடங்கள் செய்த குற்றத்துக்கு அல்லது செய்யாத குற்றத்திற்கு அரசியல் கைதிகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு நல்லெண்ண நடவடிக்கைகளை நீங்கள் அரசு என்ற வகையிலே செய்ய வேண்டும். இங்கு எங்களுடைய நாட்டிலே 2 முக்கிய பிரதான பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த NPP அரசாங்கம் எப்படி வந்தது? இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே தோழர் அனுரகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பல மாற்றங்கள் நடைபெற்றது. அந்த உதாரணத்துக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால், அனுரகுமார திசாநாயக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு 27,000 வாக்கு கிடைத்த ஒரு இடத்திலே 2 மாதங்களுக்குள்ளே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 80,000 வாக்குகள் கிடைத்தது. ஏன் அந்த வாக்குகள் கிடைத்தது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏன் அந்த வாக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஒரு பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இளமையான ஒரு ஜனாதிபதி, எனக்கு இன்னும் 2 நிமிடங்கள் தர வேணும், ஒரு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே ஊழலற்ற சமத்துவமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவார் என்ற எண்ணத்திலே தான் அந்த வாக்குகள் புறப்பட்டது. ஆகவே நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற சமாதானமும் சாந்தியும் இந்த நாட்டிலே சுதர்சன மந்திரித்துமா வைத்தியநாம சுதர்சன மந்திரித்துமா வினாடி 13 காலයක් පවතිනවා. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான ஸ்ரீநாத்தும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்த கண்ணியமிக்க சபையிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அவைத்தலைவர் அவர்களே, இந்த அவையிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே, என்னை மக்களின் பிரதிநிதியாக அனுப்பி வைக்கின்ற மட்டக்களப்பு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கும் மற்றும் இறைவனுக்கும் எனது கட்சிக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சலியை செலுத்திக் கொண்டு, இந்த அடுத்ததாக இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இனவாதமற்ற, ஊழலற்ற, நேர்மையான ஆட்சியை தருவதாக சுவிட்சமான நாட்டை உருவாக்குவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும்
பெரும்பான்மை அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இலங்கை தீவானது ஒரு அழகிய நாடு. எமது 75 ஆண்டுகளுக்கு பின் ஏன் இவ்வாறான நிலைமையை எட்டியது? காலத்துக்கு காலம் அரசு ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கு எதிரான தங்கள் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரம் ஏறுவதற்காகவும் இனவாதத்தை தீனி போட்டு வளர்த்தார்கள். தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பறிப்புகளும் நில அபகரிப்புகளும் காலங்காலமாக நடந்தேறின. இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆரம்ப காலத்திலே அகிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்ட தெரிந்த போது ஆயுத போராட்டம் வெடித்தது. ஆனால் போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமக்கா நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, நாடு சீரழிந்து போயிருக்கின்றது, சிதைந்து போயிருக்கின்றது, பொருளாதாரத்திலே வீழ்ந்து போயிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள். தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன. ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது. மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான காத்திரமான உரையினை அவர் தெரிவிக்கவில்லை என்பதையிட்டு நாம் கவலை அடைகின்றோம். ஆகவே எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கின்ற எமது சமூகம் போரின் பின்பு எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளியாகின்றார்கள். அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கப்படும் என்பது வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இங்கு நான் மட்டக்களப்பின் மக்களின் பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன. கடல் வளம் இருக்கின்றது, வயல் வளம் இருக்கின்றது, கால்நடை வளம் இருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது. அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ஒரு கட்டமைப்பு அற்ற ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது. அதற்கான செயற்திட்டங்கள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த தேவையாக இருக்கின்றது. அதனோடு இணைந்தது மட்டுமல்லாது நாம் கடந்த காலங்கள் போன்ற வரலாறு அல்லாது செயற்திட்டங்கள் பாராபட்ச மற்ற முறையிலே உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான அவர்களது தமிழ் தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த உரிமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான மொழி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறான ஒரு நிலைமையிலே நாம் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பதற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய முறையிலே நாம் செய்ய முடியும். நாம் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ, எங்கள் மண் மீதான ஆக்கிரமிப்புகளை கேள்வி கேட்பதோ, எங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பதோ, எங்களுக்கான நீதியை கேட்பதோ இனவாதம் அல்ல. நாங்கள் அது எங்களுக்கான சுதந்திரமான குரல். இவ்வாறான விடயத்திலே எமது அரசு எதிர்காலத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்படும். நாம் சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாம் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் நாம் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் எமது பாரபட்சமற்ற முறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் வன்முறைகளுக்கு எதிரானவர்கள், நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். இந்த விடயத்திலே புதிய அரசின் செயற்பாடுகள் அவர்களின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன.
ஆனால் எதிர்காலத்திலே அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் சுயநிர்ணய உரிமை உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான அந்த மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த காலத்திலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தனைமடு மாதவனையிலே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதற்கான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. மட்டக்களப்பின் வளங்கள் வாகரையிலே இல்மனைட் அகழ்வுகளுக்காக திட்டமிட்ட முறையிலே ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் சூறையாடப்பட இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைகளை மாற்றியமைப்பதற்கான உறுதிப்பாடுகள் எமக்கு வழங்கப்பட வேண்டும். சுபிட்சமான நாட்டை கட்டியெழுப்பதற்கான தமிழ் மக்கள் என்றும் தயாராக இருக்கின்றார்கள். வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எம்மை அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயற்பட வேண்டும். அதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவருடைய செயற்திட்டங்களை ஊழலற்ற வன்முறையற்ற நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அரசு ஆர்வம் காட்டுகின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாடான அரசியல் தீர்வினை காட்டுவதற்காகவும் அந்த உறுதிப்பாட்டினை மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டையும் எமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக தயாராக இருக்கின்ற வேளை அந்த உங்களுடைய அந்த தெளிவான சமிஞ்சையினை நீங்கள் வெளிக்கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையிலே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த உங்கள் அனைவருக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.